சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்கவன என்னுடைய மனமாறு உங்களை வாழ்த்தி உங்களை பற்றி விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டறிந்தாலும் கூட உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். கேட்கலாமா வள்ளி நாயகம்? கேளுங்க சுவாமி. வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாளது சொல் ஓரே. ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, நடுமணி நாடு கதை பாடல் கேட்ட கேள்வி. கதை பாடல் மூலமாக அற்புதமான விளக்கம். ஆனா விவரங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? விவரங்கள் கேட்கறதுன்னா எப்படி கதைக்கு உட்பட்டா இல்ல கதைக்கு அப்பாற்பட்டா சுவாமி? என்னமா புரியல? இல்ல விவரம் கேட்கறேன் நீங்களே, கதைக்கு உட்பட்டா இல்ல கதைக்கு அப்பாற்பட்டான்னு. அது என்ன கதைக்கு உட்பட்டு கதைக்கு அப்பாற்பட்டு என்ன வித்தியாசம்? கதைக்கு உட்பட்டுனா இப்ப நீங்க பாடின பாடல் மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் கதை பாடல்கள்லாம் வரும். அது வந்து கதைக்கு உட்பட்டு நீங்க அதெல்லாம் பாடினீங்கன்னா அதுக்கு பதில் பாட்டு நான் பாடுவேன். சரி. அது வந்து கதைக்கு உட்பட்டு. கதைக்கு அப்பாற்பட்டுனா? கதைக்கு அப்பாற்பட்டுனா ராமாயணம் மகாபாரதம் 18 புராணம் இதெல்லாம் நீங்க பேசுனீங்க அப்படின்னா அது கதைக்கு அப்பாற்பட்டு போயிருவாங்க. சொன்னதுல பாதி ஏத்துக்கிறேன். கதைக்கு உட்பட்டுனா இப்ப நான் கேட்டனே வண்டு விழி மாதிரி இன்னும் எத்தனையோ கதை பாட்டு இருக்கு. இப்ப இந்த கதை பாட்டெல்லாம் ஒண்ணு நான் கேட்டேன்னா அதுக்கு நீ பதில் பாட்டு பாடுவேன். அது கதைக்கு உட்பட்டது. ஆமா, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா கதைக்கு அப்பாற்பட்டுன்னு சொன்னீங்க, ராமாயணமும் மகாபாரதமும் பேசுறது உனக்கு கதைக்கு அப்பாற்பட்டா? ராமாயணம் என்ன மகாபாரதம் அறிவுல ராமாயண மகாபாரதம் அந்த நாடகத்துல தர்க்கத்துல பேசுறது கதைக்கு அப்பாற்பட்டு? இல்லைங்க, கந்த புராணத்துக்கு ராமாயணம் மகாபாரதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால சொன்னேன் கதைக்கு அப்பாற்பட்டுனா அது ராமாயணம் மகாபாரதம்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அது இந்த கதைக்கு அப்பாற்பட்டு போயிரும் விஷயம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். என்ன சொல்ல வர்ற? கந்த புராணன்றது கலியுத்தம் நடந்தது. ஆமா, ராமாயண மகாபாரதம் அதுக்கு முந்தின யுகத்தால நடந்தது. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்ல. அதனால இது பேசுறது கதைக்கு அப்பாற்பட்டுன்னு இவ்வளவு அறிவா பேசுன வள்ளியை நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு அறிவு! ஏன் சுத்தமா இருக்கிற மாதிரி தெரியலையே அறிவு. ஏன் அப்படி கேக்குறீங்க? இப்ப சிலப்பதிகாரமோ சீவக சிந்தாமணியும் நான் ஒன்னு பேச ஆரம்பிச்சேன்னா, சாமி இதை ஏன் பேசுறியே, இது கதைக்கு அப்பாற்பட்டோன்னு சொல்லலாம். அதை கூட ஏத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம சந்திக்கிற காலகட்டத்துக்கு பிறகு. அதுக்கப்புறம் அப்ப நீங்க என்ன நடக்கவே இல்லை, சிலப்பதிகாரம் இன்னும் சீவக சிந்தாமணி உருவாகவே இல்லையே, அதை எப்படிங்க நீங்க பேசலாம்னு கேட்டா நியாயம். நம்ம சந்திக்கிற காலகட்டத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு வீட்டில் அப்பா அம்மா வளர்க்கும் போது, ஏப்பா ராமர் இது மாதிரி அண்ணன் தம்பி எடுத்துக்காட்ட வாழ்ந்தாருப்பா, அது போல வாழ வேணும். ஏன் சொல்ல மாட்டாங்க நடந்து முடிஞ்சத? ஏன் மகாபாரதத்துல இந்த பாண்டவர்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்கப்பா, இந்த அது மாதிரி நீங்க வாழணும்ப்பா. ஏன் நடந்து முடிந்ததை யாரும் வீட்டுல சொல்லி வளர்க்க மாட்டாங்களா? அது மாதிரி காட்டுல காவலுக்கு வந்திருக்க முனிவர்களை சந்திச்சிருப்ப, உங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருப்பாங்க. ராமாயணம் இப்படிலாம் நடந்துச்சுமா, மகாபாரதம். இதை பேசுறது எப்படி உனக்கு கதைக்கு அப்பாற்பட்டாங்க? எனக்கு என்னமோ வள்ளி நாயகம், இதை நான் கேட்கறேன்னு சொன்னோடனே சாமி வேற எதையும் கேட்டு வரோன்னு பயந்துக்கிட்டு, அதனால கதை புட்படி நீ கதை பாட்டு மட்டும் பாடுங்க. அப்படி பயமா இருக்காலும் எதுக்கு நீ வள்ளி வேஷம் போட்டு வர்ற? பேசாம சித்தாள் வேலைக்கு நீ போக வேண்டியதானே. கொஞ்சம் அதிகமா ராமாயண மகாபாரதம் பேசுறது உனக்கு எந்த ஊர்ல எவன் உனக்கு சொன்னேன் அது கதைக்கு அப்பாற்பட்டது? நீங்க எதையாவது கேட்டு விடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால நான் உங்கள்ட்ட வந்து கேட்கல. நான் சாதாரணமா தான் கேட்டேன், கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்பாற்பட்டா அப்படின்னு கேட்டேன். அது நான் கேட்ட விதம் என்ன தவறா இருக்கலாம். கதைக்கு உட்பட்டா கதை பாடல்கள் மட்டும் பாடி அப்படி கதையை நடத்த போறீங்களா, இல்ல ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி பேச போறீங்களா அப்படிங்கிற அர்த்தத்துல நான் கேட்டேன். பேசுறது உனக்கு எந்த பயமும் இல்ல? எனக்கு என்ன பயம்? அப்ப பேச வேண்டியதானே. இத வேணா கேளுங்க சொல்றேன். இப்ப சொல்றேன். ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு ஒருவேளை நான் பயப்படுறனோ அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க நினைச்சுக்கிட்டா நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் பதில சொல்றேன். அந்த தைரியம் இருக்கணும். இத வேணா இங்க பேசுங்க. விடுங்க, பிரச்சனை விடுங்க. கதைக்கு உட்பட்டு கதைக்கு அப்பாற்பட்டு என்ன வேணாலும் கேளுங்க, நான் பதில சொல்றேன். இல்ல நான் கூட நீ கதைக்கு உட்பட்டுனா நான் ராமாயண மகாபாரதத்தை ஆரம்பிக்க நினைச்சேன். எப்ப நீ சிலப்பதிகாரமோ சீவஸ்நாமணி கதைக்கு அப்பாற்பட்டது அதை பேச வேணான்ற இடத்துக்கு வந்தியோ, நான் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். உன்னால என்ன செய்ய முடியும் பண்ணிக்க. சரி, நீங்க எதை சிலப்பதிகாரம் நடைபெற்றது எந்த நான் சொல்லிட்டேன், எதை வேணாலும் கேளுங்க. வா ஆரம்பிச்சே வா. அப்புறம் எதை வேணாலும். சிலப்பதிகாரம் எந்த இடத்தில் நடைபெற்றது? எப்படிங்க? சிலப்பதிகாரத்துடைய மையக்கரு எந்த இடத்துல? மதுரை எம்பதியில. ஏன்னா மதுரை எம்பதியில தானே கோவலன் தன் மனைவி வைக்கலாம்னு வந்தாரு. வரும் பொழுது அவன் தான் திருடன்ற தீர்ப்பாய். நான் அதையெல்லாம் கேட்கல, நான் அந்த கதையெல்லாம் கேட்கல. எங்க நடந்துச்சுன்னா இங்க நடந்துச்சு. ஏன்னா அதை ஒரு நீ விஷயம் சொல்லி நான் இதை கேட்டேன்னு ஆரம்பிச்சிட கூடாதுல. மதுரை எம்பதியில
எந்த ஒரு மண்ணுக்கும் இல்லாத சிறப்பு மதுரை மதி கொண்டு. கண்டிப்பா. ஏன்னா எம்பெருமான் சிவபெருமானே எத்தனை மத்த எல்லா இடங்களிலும் போய் வரம் தான் கொடுத்தாரு, ஆலயம் தான் அமைக்கப்பட்டார். ஆனா மதுரையிலே வாழ்ந்து அங்கே மன்னனாக முடிசூட்டி கொண்டு அந்த மதுரை மண்ணுக்கு சிறப்பு கொடுத்தார். அதனாலதான் திருவிளையாடல் புராணம்னு சொல்லி ஒண்ணு ஒதுக்குனாங்க. 64 திருவிளையாடல் நடந்தது. ஏன்னா உன்னுடைய அறிவு காட்சியை நீ பேசுன. மீனாட்சி போய் ஆசாவா வெக்கப்பட்டா, அங்கே சிவபெருமான் வந்தாரு, சக்கநாத பாண்டியனா வந்து திருமணம் செய்து சிறப்பு தான் நான் சொல்லல, நீ தானே சொன்ன. சரி, மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு ஏன் மதுரைன்னு பேரு? மதுரைக்கு ஏன் மதுரைன்னு பேரு? மதுரைக்கு ஏன் மதுரைன்னு பேருன்னா காரண பேரு தான் அது. அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல ஒரு பேர் இருந்துச்சு, அது என்ன பேரு? கடம்ப வனம்னு பேரு. கடம்ப வனமாக இருந்த தனஞ்சய பாண்டிய மண்ணே நகரமா நிர்மாணிச்சுட்டா. நகரமா நிர்மாணிச்சதுக்கு என்னதையா பேர் வைக்கிறது என்று யோசித்த பொழுது சிவபெருமான் தன் தலையிலிருந்து என்னத்தை கீழே விட்டாரு? கங்கைய. கங்கைய கங்கையும் ஒரு இடத்துல விட்டாரு. ஆரம்பத்திலே எனக்கு நீ பூசு தோபாக்க கங்கையும் ஒரு இடத்துல விட்டாரு. சிவன் கொழுப்பத்தை குறைச்சுக்கன்றேன். சிவகங்கை. இந்த எகத்தாளமா எகத்தாள பேச்சு, இந்த போட்டு வாங்குற பேச்சு என்ற வச்சுக்காத. தேன் தேன் இருக்குல, தேன் பேர் என்ன? மதுரம்னு பேர். அந்த மதுரத்தை கீழே விட்டாரு. மதுரம் விழுந்த இடம். அதான் அதுக்கு பேரு மதுராபுரி அப்படிங்கிற. மதுரை என்பது மதுரை என்பது மருவி மதுராபுரி, மதுராபுரி என்பது இன்னைக்கு மருவி மதுரைன்னு வந்துருச்சு. எந்த ஒரு மண்ணுக்கு இல்லாத சிறப்பு மதுரை சொன்னீங்க. சிவபெருமான் அங்கே எத்தனை திருவிளையாடல்களை செஞ்சான்னு சொன்ன? 64 திருவிளையாடல்கள் நடத்தினது மதுரை என்பதில் தான். 64 திருவிளையாடல். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ராஜசேகர பாண்டிய மன்னே, ஐயா பல நாள் காலை தூக்கிட்டே நிக்கிறியப்பா. ஏன்னா தில்லை நடராஜரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி இருப்பாரு. அப்ப மன்னன் கேட்கிறா, இவ்வளவு நாள் காலை தூக்கியே இருக்கியப்பா, உனக்கு கால் வலிக்காதா? எனக்கா நீ காலை மாத்தி ஆடுப்பா. யாரு கேட்கிறா? ராஜசேகர பாண்டியன். அந்த மன்னன் கேட்ட ஒரு காரணத்திற்காக என்ன பண்ணார் சிவபெருமான்? தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை மேல தூக்குனார். அதனாலதான் இன்னைக்கு மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல உள்ள நடராஜர் இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கிறார். அவர் அதனாலதான் அவருக்கு கால் மாற்றி ஆடிய படலம்னு ஒரு தனி படலமே இருக்கு. அதே மதுரை மதுரையில தான் பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு? வைகை நதியினுடைய நீரோட்டம் அதிகமா இருக்குது, வெள்ளம் பெருக்கெடுத்து வரப்போகுது, அதனால அணைய கட்டி வைக்கணும் பான்னு வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டாரு. வீட்டுக்கு ஒரு ஆளு கூப்பிடும் போது வீட்டுக்கு ஒரு ஆள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா வந்திங்கிற கிழவி பண்ணாங்க, அவங்க வீட்டுல யாருமே கிடையாது. அந்த கிழவி மட்டும் தான் இருக்காங்க, அந்த மூதாட்டி மட்டும் தான் இருக்காங்க. அந்த மூதாட்டிக்காக சிவபெருமானே பூலோகத்துக்கு இறங்கி வந்து என்ன சொன்னாரா? உனக்கு பதிலா அணை அடைக்கிறதுக்கு நான் போறேன், எனக்காக ஒரு புட்டு கொடுக்க முடியுமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணாரு? வாங்கிக்கிட்டு நேரம் அணை அடைக்க போறாரு. அணை கட்டும் நேரத்துல எல்லாரும் வேலையை பார்த்தாங்க. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணாரு? எந்த வேலையும் பார்க்காம அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார், தூங்குற மாதிரி நடிக்கிறார். அப்ப பாண்டிய மன்னன் வந்தாரு, வந்து பாக்குறாரு, என்னடா அது எல்லாரும் கடுமையா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவன் ஒருத்தன் மட்டும் இப்படி படுத்து கிடக்குறானே, உனக்கு எவ்வளவு திமுரு அப்படின்னு என்ன பண்ணாரா? பிரம்பாலே ஓங்கி முதுகுல அடிச்சாரா. அன்று அவருக்கு அடித்த அடி இந்த உலகத்துல எல்லாருக்கும் முதுகுல அடி விழுந்துதான், அந்த வலி தெரிந்ததாம் இல்லையா, கோடு விழுந்ததாம் பாருங்க. அதனாலதான் பாடல் வரிய வரும் பாத்தீங்களா? பிட்டுக்கு மண் சுமர்ந்து பிரம்படி பட்ட உன்னை அப்படின்னு ஒரு பாடல் காட்சியில கூட திருவிளையாடல் படத்தை நான் ஒரு கதை சொன்னா ஆத்தாக்கு பொறுக்காது. ஏன் நீங்க மட்டும் தான் சொல்லுவீங்களா? ஏன் நானும் கதை சொல்ல மாட்டேனா அப்படின்னு? 64 கடை இருக்குங்க, நீங்க ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்ல மாட்டேனா? பிட்டுக்கு மண் சுமந்த படலம்னு ஒரு படலம். சரி, வைகை ஆத்துல எதுக்கு தெரியுமா தண்ணி அவ்வளவு வேகமா பொங்கி வந்தது? மாணிக்க வாசக பெருமாள் கோயில் கட்டிட்டாரு. எங்க? ஆவடியார் கோவில்ல, திருப்பரங்குன்றத்துல ஆவடியார் என்று சொல்லக்கூடிய கோயில் கட்டிட்டாரு. மன்னன கோபம் வந்துச்சு, ஏண்டா குதிரை வாங்க கொடுத்த காசுல நீ போய் கோயில் கட்டிட்டேடா என்று மாணிக்க வாசக பெருமாளை கைது செய்து வைகை ஆத்துடைய சுடு மணல்ல கட்டி போட்டுட்டான். தன் பக்தன் கஷ்டப்படுறத சிவன் விரும்புவாரா? விரும்ப மாட்டார்ல. அவருடைய வெப்பத்தை தணிப்பதற்காக கங்கையை ஆணையிடுறாரு. கங்கை பீரிட்டு வந்தால் வைகை நதியாக வந்து மாணிக்கவாசருடைய வெப்பத்தை தணித்தாராம். அதுக்காக வைகை ஆற்றுல வெள்ளப்பெருக்கெடுவது வந்தது. நீ சொன்ன மாதிரி வந்தின்ற கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார் எம்பெருமான் ஈசன். ஒரு பாட்டு பண்ணி, என்ன பாட்டு பண்ண? ஒரு பாட்டு பண்ணியமா, வரவேற்பு பாட்டா? ஆமா, பெரிய சுசீலாத்தா வரவேற்பு பாட்டு பாடிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. வரவேற்பு பாட்டு. இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்காட்டு சொன்னீங்கம்மா. எடுத்துக்காட்டுக பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை அப்படின்னு பாடல் வரியில வரும். அது என்ன பாட்டு சொன்னா ஆகாத குறைஞ்சு போயிருவியா நீ? இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை அப்படிங்கிற படம் அந்த பாட்டுல வரும். அந்த பாட்டுல வரும். என்ன படம்? அதான் திருவிளையாடல் அப்படிங்கிற படத்துல. ஏன் ஓரிரு வார்த்தைகள் ஆத்தா விரை எழுப்பியலோ? ஏங்க அது பழைய படம், நான் பார்த்தே ரொம்ப நாளாச்சு, திடீர்னு கேட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? அந்த படம் நான் மட்டுமா பிறந்திருந்தேன்? திருவிளையாடல் படத்துல அந்த காட்சி வரும். சரி, இந்த இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனை படம், அந்த பாட்டை எழுதிய ஆசிரியர் யார் தெரியுமா? கண்ணதாசன் ஐயா. ஏன் உங்க வீட்டு எழுத்து எடுக்காரா கண்ணதாசன்? இல்லையே. அவர் எப்படி சொல்லணும்? எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்காரு.
உன் ஊர் எழுத்து வீட்டுக்காரரா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அப்படி கேட்கல. சொல்லக்கூடாதும்மா. அவர் என்னன்னு சொன்னா அவருக்கு பெருமை. என்னங்க என்ன சொல்றாங்க? அட கண்ணதா ஐயா, கவியரசு கண்ணதாசன் ஐயான்னு சொல்ல மாட்டியா நீ? சிறுவுடல் பெட்டி. உனக்கெல்லாம் என்னத்த போட்டு சொல்ற? வைரமுகை லட்சுமி வெள்ளி நாய், உனக்கெல்லாம் அடமொழி வேணாம். ஐயா கண்ணதாசன் ஐயாக்கு அடமொழி வேணாம். உங்களுக்கு மட்டும் இளம் புயல் புரட்சி என்ன புயல் கேட்டியா? அப்படிலாம் போடலாம். என்ன கேட்டியா? நான் அரைமொழியில அவனை சொன்னா சொல்லு நீ. சரி விடுங்க, பேரை தான் சரி, சொல்லி கவியரசு கண்ணதாசன் ஐயா அவரால் கவியரசு கண்ணதாசன் ஐயா. இயற்றப்பட்ட பாடல் ஆமா. இசை தமிழ் நீசது அரும் சாதனை படம். ஆமா. அதுலதான் இந்த வரி வரும். பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட பிறம்படிப்பட்ட உன்னை பேசும் தமிழ் நினைத்து மாறாது இருப்பதனோ. ஆமா. இந்த பாட்டை நீ முழுசா கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். ஒரு கதை சொல்ற ஆளு சும்மா ஆமாங்க இந்த மாதிரி பிட்டுக்கு மண் சுமந்தாரு வந்தின்ற பெண்மணி, உன்னை ஒரு வேளை பாராட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு அம்மாவை சந்திச்சேன், மதுரைக்கார அம்மா. அந்த அம்மா இத்தனைக்கு இது சம்பவம் மதுரையில நடந்துச்சு. பிட்டுக்கு மண் சுமந்ததெல்லாம் சரியா சொன்னுச்சு. அந்த அம்மா பேர் என்ன சொன்ன? நீ என்ன பேர் சொன்ன? வந்தி. வந்தி தானே அந்த ஆத்தா பேரு. ஆமா. அது வாந்திக்குது. அப்ப அது கதையும் அந்த மாதிரி தான் இருக்கும் போல. அது வந்தின்ற பேரோட தெரியலையா அதுக்கு? சரி விட்டு. அப்ப வந்தின்ற பெண்மணிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார். கதையை மட்டும் சொல்லாம எடுத்துக்காட்டு சொல்றாங்களாம். அந்த பாட்டுல வருது. சரி, அந்த பாட்டு முழுசா கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். அதுல அடுத்த வரி வரும் தெரியுமா உனக்கு? அடுத்த சரணத்துல அடுத்த சரணத்துல என்ன வரும்? சிவலிங்கம் சாட்சி சொன்ன அப்பா புண்ணியவானே கதையும் பொய். இருவேன் இடத்த காலி பண்ணுங்க. ஏன்? எடுத்து கொடுக்குறாரு. இந்த இருங்க, எடுத்துக்கு ஒரு அது துடுப்பு. பழைய பாட்டு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்பா சொன்னனால அது ஞாபகம் வந்துச்சு. சாமி என்ன வாசு சரியில்லையா? உங்க வேலையை பாருங்க. சரி விடுங்க, அந்த பாட்டுல அடுத்த சரணத்துல வரும். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் அடுத்து என்ன வரும்? திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. பெரிய புலவர்லாம் உட்கார்ந்துருக்கீங்களேப்பா. எடுத்து வாயை மூடி இருங்க, உட்கார்ந்து வரிய ஞாபகப்படுத்தி சொல்லிட்டேனா? சரி, ஒரு கதை சொன்னா கதையோட விட்டனா இதுக்கு தான் பாட்டு வரியே இருக்கு. ஐயையே, பிட்டுக்கு மண் அந்த சுமந்த பெருமடி விட்ட பாட்டுல உடனே அது வருமே, உங்களுக்கு ஞாபகப்படுத்த சரி, மாதிரி இருக்குமே. பிட்டுக்கு மண் சரி, பிட்டுக்கு இப்படி மண் ஒரு கதை சுமந்தார் நடந்திருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமேங்கறதுக்காக நான் வேற எங்க போல. ஆ. நீ எப்ப நீ நனமரபடி பேசுறது கதைக்கு அப்பாற்பட்டு நீயா அப்பைய தன்மானத்தை நீ சீனிட்ட. சரி, நனமரபடி பேசுவோம். அந்த பாட்டு வரியில் என்ன வருது? சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யும். இப்ப சிவன் போய் சாட்சி சொன்னார்னா அதுக்கு ஏகப்பட்ட கதை இருக்கு. சிவன் சாட்சியா போனாரு. ஆமா. யாருக்கு? சுந்தரமூர்த்திக்காக சாட்சியாக போனார். என்ன சாட்சியா? இந்த மாதிரி திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாட்சியா போனார். சுந்தரருக்கு ஏப்பா இவர் உன்னை விரும்புறாருமா, இவரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சிவபெருமானுக்கு, அதாவது சுந்தரருக்கு தூதாக சாட்சியாக போனது யாருன்னா சிவபெருமான் போனாரு. இன்னொரு சாட்சியா போனாரு. இன்னொரு உனக்கு எனக்கு வழக்கருக்கு வாடா திருவண்ணை நல்லூருக்குன்னு கூப்பிட்டாரு பாருங்க. முதல்ல கல்யாணம் நடக்கும். என்ன உன்னுடைய பரம்பரை எனக்கு அடிமைன்னு சொல்லும் பொழுது நான் எப்படி அவனுக்கு அடிமையாக கேட்ட பொழுது வா நிரூபிச்சு காட்டு கூட்டி போனார். சரி, இதெல்லாம் சிவன் போனது. இப்ப இந்த பாட்டு வரியில சிவன் சாட்சி சொன்ன கதையும் பொய்யன்னா கூட தப்பு இல்ல. சிவலிங்கம்னு வருது. சிவலிங்கத்தை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எப்படி இருக்கும்? நமக்கு எதிரிலே இருக்குது, அந்த வடிவத்துல தான் இருக்கும். சரி, இது நீ இப்ப நாடகம் பாக்குறால திருப்பி காட்டி விடுவேன். மேல லிங்கம், கீழ ஆவணம் இருக்கும். 3 யூடியூப் போடுது. வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன கேமரா திருப்பி காட்டணுமா உனக்கு? கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. ரொம்ப முக்கியம். உன்னை நாடகம் எடுக்க வந்தது உனக்கு இதெல்லாம் வேற பண்ணணும். மேல லிங்கம், சிவலிங்கம் அமைப்பு எப்படி இருக்கும்? கீழ ஆவுடை இருக்கும், மேல லிங்கம் இருக்கும். அப்ப இதுதான் சிவலிங்கம். சரி, கீழ இருக்க ஆவடி சக்தி, மேல இருக்க அந்த உருளை வடிவுத லிங்கம். ஆமா, அது சிவபெருமான். சிவலிங்கத்துக்கு வாய் இருக்கு, சிவனுக்கு வாய் இருக்கு. உலக மாதிரி 1.5 மலத்துக்கு வாய் இருக்க மாதிரி சிவபெருமானுக்கு வாய் இருக்கு. நியாயம். சிவன் போய் சாட்சி சொன்னார்னா பஞ்சாயத்து இல்ல. சிவன் போய் சாட்சி பேசுறாரு. நான் தான் நிறைய பேசிக்கிறேன். சிவலிங்கத்துக்கு வாய் இருக்கா? சிவலிங்கத்துக்கு இல்ல வாய் வச்சு எங்கேயாச்சும் ஒரு பூஜையை நடத்துறோம், சிவலிங்கத்துக்கு வாய் வச்சு அலங்காரம் பண்ணுவோமா? இல்ல, பண்ண மாட்டாங்க. அப்ப சிவலிங்கத்துக்கு வாய் இல்ல, அலங்காரம் பண்ணும்போது வாய் வைக்கிறது இல்ல. அப்புறம் என்ன அர்த்தத்துல காரணத்திற்காக? இல்ல, நீ பாடி தானே வேற மாதிரி கேட்டிருப்பேன். ஆனா எழுதியது நீ இல்ல, அதனால அப்படி கேட்க மாட்டேன். அப்ப என்ன காரணத்திற்காக சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யும் ஐயா எழுதினாரு? சிவன் போய் சாட்சி சொன்னார் சுந்தரருக்காக. சிவலிங்கம் போய் யாருக்காவது சாட்சி சொல்லுமா? சிவலிங்கம் போய் யாருக்காவது சாட்சி சொல்லுமா? இன்னைக்கு சொல்லுமான்னு கேக்குறியா? கேள்விக்குறி. சொல்லாது. சொல்லாதுல அப்புறம் எப்படி அத கேக்குறீங்க? இந்த இத சொல்றதுக்கு எதுக்கு உன்னை வள்ளி அங்க இருந்து கிளம்பி வந்த? அப்ப நீங்க மட்டும் இல்ல பாருங்க, எப்படி சொல்றீங்க? சொல்லுமா? பாட்டு வரி நீ தானே இந்த பாட்டு ஆரம்பிச்ச? நான் ஆரம்பிச்சனா? எப்பா தெரியாம அந்த பாடல் வரியை நான் பாடி விட்டேன். என்ன அப்ப நீ சொல்லு. சாமி ஐயா கவியரசு கண்ணதாசன் ஐயா எழுதுன தப்பு, அந்த பாட்டு வரி தப்பு சொல்லு, உன்னை விட்டுறேன். பாருங்க, அதெல்லாம் போய் சொல்ல முடியுமாங்க? முடியாதுல. அப்ப எவ்வளவு பெரிய கவிஞர், அவரை போய் நம்ம சொல்ல முடியுமா? அவரே எழுதி இருக்காருமா? சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, பொய்யின்னா முடிஞ்சு போச்சு.
பொய்யோன்னா என்ன அர்த்தம்? பொய்யோன்னா எப்பா, அது நடந்தது பொய்யாப்பா, உண்மைதானே. நடந்துச்சுலப்பா, அது நடந்துச்சுல. அது தப்பாப்பா பொய்யாப்பா, அப்படித்தானே அந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஆமா. அப்ப பொய்யோன்னு கேட்கிறாருன்னா நடந்திருக்குன்னு அர்த்தம். நடந்திருக்கு. திருவிளையாட புராணம் ஆமா. அதைத்தான் சொல்லுது. ஆமா நடந்திருக்கு. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? பதில் சொல்றியா இல்ல உள்ள போறியா? எதுக்கு உள்ள போகணும்னு கேக்குறேன். பதிலே தெரியாத ஆளுக்கு நீங்க உனக்கெல்லாம் எதுக்கு நீங்க வேலை? ஆமாங்க, சிவலிங்கம் போய் சாட்சி சொன்னது சொல்லுமா அப்படின்னு ஏன் கேட்டேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். எப்படிப்பா சிவலிங்கம் போய் எப்படிப்பா சாட்சி சொல்லும் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் சிவலிங்கமும் போய் சாட்சி சொன்னது யாருக்காக? காவிரி பூப்பட்டணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அரதனகுப்தன் ஒருத்தர். அரதனகுப்தனுக்கு ஒரு தங்கச்சி. ஆனா அந்த அரதனகுப்தன் என்ன பண்றாரு? மதுரை அம்பதிக்கு வணிகம் செய்ய வர்றாரு. வணிகம் செய்ய வர்ற இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி இங்க ஒரு சின்ன சந்தேகம். எது எடுத்துக்காட்டு சொல்லி ஆழ்த்த போறியா இல்ல பதிலே சொல்ல போறியா? பதிலே சொல்ல போறேன். பதிலா? யாருக்காக சிவலிங்கம்? பாரா. சில பேர் பில்டப் என்னங்க பதில் தானங்க வேணாம். நான் சொல்லிவிட்டேனா? அது வேற ஆளு. தெரிஞ்ச பதில சொல்றேன். நேரடியா களத்துல குதிச்சிருதோ. சரி சொல்லு பாப்போம். அவர் அங்கே திருமணம் பண்ணிட்டு மதுரை அம்பதியிலே இருந்துட்டார். யாரு? அரதனகுப்தன்ங்கற. அரதனகுப்தன். அந்த அரதனகுப்தனுக்கு ஒரு தங்கச்சின்னு சொன்னேன் இல்லையா? தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு, ஒரு பொம்பளை பிள்ளை, ரத்னாவளின்னு ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த தங்கச்சிக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்ம பிள்ளைய நம்ம கூட பிறந்த அண்ணனுக்கே திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை. அப்படி நிலையில இருக்கும் பொழுது தங்கச்சி இறந்து போயிடுறாங்க. தங்கச்சியும் தங்கச்சியுடைய கணவரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோடனே இந்த செய்தி தெரிஞ்ச அவர் என்ன பண்றாரு? தங்கச்சியுடைய கணவர் 2 பேரும் இறந்து போயிட்டாங்களே, தங்கச்சி புள்ள தனியா இருப்பாளு, அப்ப அவளையும் நம்ம இங்க கூட்டிகிட்டு வந்துருவோம் மதுரைக்கு அப்படின்னு நேரம் காவிரி பூம்பட்டினம் வர்றாரு. அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. அழைச்சிக்கிட்டு வரும்போது ஒரு கோவில்ல வந்து தங்குறாங்க. கோவில்ல தங்கி இருக்கும் பொழுது இரவு நேரத்துல பாம்பு கடிச்சு அந்த அரதனகுப்தன் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னா அந்த வழியா திருஞான சம்பந்தர் வர்றாரு. திருஞான சம்பந்தர் என்ன இந்த பெண்ணு சொல்றா அப்படின்னா, ஐயா எங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் என் தாய் மாமா தான், அவர் இப்ப பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரு, இப்ப நான் அனாதையா நிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு திருஞான சம்பந்தரை பார்த்து அந்த பெண்ணு கேட்கிறா. கேட்ட உடனே திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு? மீண்டும் அரதனகுப்தனுக்கு உயிரை கொடுத்துட்டார். பாம்பு கடிச்சு இறந்து போனாலையா திரும்ப உயிரை கொடுத்துட்டார். உயிரை கொடுத்தோன்னே இந்த திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? எப்பா நீ மீண்டும் உயிரோட வர்றதுக்கு காரணம் அந்த பெண்ணு தான், அதனால அந்த பெண்ணுக்கு நீ திருமணம் பண்ணிக்க அப்படிங்கிறார். திருமணம் நடந்தாச்சு. திருமணம் நடந்து நேர மதுரைக்கு கூட்டிகிட்டு போறாரு. மதுரையில ஏற்கனவே ஒரு மனைவி இருப்பாங்களா இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க? இந்த பெண்ணை திருமணம் கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க சண்டை போடுறாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தானே. மூத்த மதாரம் இருக்கும் போது 2வது பொண்ணு கல்யாணம் எப்படி நீ பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. சண்டை போடும் போது இவர் என்ன சொல்றாரு? நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. நம்ம அந்த மாதிரி ராத்திரிலாம் தங்கி இருந்தோம், பாம்பு கடிச்சு நான் இறந்து போயிட்டு திரும்ப உயிர் வர்றதுக்கு காரணம் இந்த பெண்ணு தான், அதனாலதான் என்னை இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க சொன்னாங்க, அதனால திருமணம் பண்ணிக்கிட்டேன்ட்டார். அப்ப அந்த மூத்த மனைவி என்ன சொல்றாங்க? சரி உங்க திருமணத்தை நான் ஏத்துக்கிறேன், ஆனா நீங்க இந்த பெண்ணை திருமணம் பண்ணதுக்கு யாரையாவது வந்து சாட்சி சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேங்கிற. கோவில்ல படுத்திருந்தாங்க, பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டார். கோவிலுக்குள்ள இருந்தது என்ன? சிவலிங்கம் இருந்துச்சு, வன்னிங்கிற மரம் இருந்துச்சு, ஒரு கிணறு இருந்துச்சு. இது 3 தான் அந்த இடத்துல இருந்தது. இது 3மே வாய் பேச முடியாது. அப்படி இருக்கும் போது எப்படி அந்த சாட்சி சொல்லும்? அப்ப அரதனகுப்தனுக்காக இந்த சிவலிங்கம், வன்னிங்கிற மரம், கிணறு, இது 3மே என்ன பண்ணுதா? காவிரி பூப்ப இங்க இருந்து நேர மதுரை அம்பதிக்கு வந்து சாட்சி சொன்னதா. ஆமா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சாட்சி சொன்னதாம். இதுதான் நீங்க கேட்டீங்களே, கண்ணதாசன் ஐயா பாடல் வரியில போட்டிருப்பாரு, சிவலிங்கம் சாட்சி சொன்ன முறையும் பொய்யோ அப்படின்னா, அங்க சிவலிங்கம் அரதனகுப்தனுக்காக மதுரை அம்பதியில வந்து சாட்சி சொன்னது. இன்னமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம்னா இது 3மே இருக்கும். சிவலிங்கம், வன்னி மரம், அந்த கிணறு 3மே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்ப யாருக்காக வந்து சாட்சி சொன்னது? அரதனகுப்தனுக்காக வந்து சாட்சி சொன்னுச்சு. எனக்கு நீ சொன்ன கதையெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, இந்த இவரு துண்டு போட்டிருக்க அந்த ஆத்தா, இந்த பச்சை சேல ஆத்தா இங்கிட்டு வராங்க, இந்த 4 பேர் மேலே எனக்கு அவ்வளவு கடுப்பு வருதுங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அவங்க மேல? சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள சில்லறைய சதற வரையில என்ன சம்பளத்துல பாதி வர்ற என்ன தர்றனாப்லையா? என்ன வகுத்தறிச்ச டீ கூட வாங்கி தர மாட்டாப்ல. வகுத்தறிச்ச. சரி விடு, நீ சொன்ன பதில் சரின்னு முதல்ல யாரு ஒத்துக்கணும்? கேட்ட நான் ஒத்துக்கணும், அதுக்குள்ள என்ன கைதட்டு பிரிக்கிறீங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தப்பான பதில் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு அருவா கூர் மழுங்கி விட்டதென்றால் அதை என்ன செய்யணும்? மறுபடியும் தீட்டணும். தீட்டி அந்த அருவா எடுத்து உன் வாயில விட்டுனா கூட என் மனசு ஆறுமா? ஆறவே ஆறாது. அவ்வளவு கடுப்பு.
கேள்வி நான் எப்பவுமே கதை சொல்லும்போது நான் இடம் மறிக்க மாட்டேன். சரி. ஊத்த கதையா இருந்தாலும் ஊடுருவி கேட்கணும் பாங்க. சரி என்னதான் சொல்ல வர்றேன்னு பாக்குறதுக்காக நான் காத்திருந்தா உன் ஜௌரியத்தை நீ கதை சொல்ற, அதுக்கு நான் ஈடு போடணும். வெக்கமா இல்ல உனக்கு? தப்புன்னு சொல்லிருங்க மாமா. அப்ப அரதன குப்தனுக்காக சிவலிங்கம் வந்து சாட்சி சொல்லல. அரதன குப்தன் அதத்தான் சொன்னேன். அப்ப ரத்னாவளிங்கிற பெண்ண திருமணம் ரத்னாவளி தான். அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணதுக்காக தானே சாட்சி சொன்னாங்க. ஆமா. வன்னிமங்கற மரம் வந்துச்சா? ஆமா. கிணறு வந்துச்சா? ஆமா. சிவலிங்கம் வந்துச்சா? ஆமா. மூணு வந்து தானே மதுரை மதுல சாட்சி சொன்னது. ஆமா. மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இன்னும் எல்லாம் இருக்கா இல்லையா? ஆமா. அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு போறல. கதையை ஆமதிக்க மாட்டேங்கிறேன்னு என்ன அர்த்தம்? தப்பு இல்லையா? என்ன சாமி? கைய மாமா சரியா, கதையும் சரியா, இது மூணு வந்து சாட்சி சொன்னதும் சரியா, ஆனா கதையை ஏத்த மாட்டேங்க. நீ சொன்ன மாதிரி அருவா கூறு மணிங்கிட்டா அதை தீட்டுறோம். தீட்டுனா அது கூர்மையான அருவா மாறிடும். ஆமா. ஒருவேளை அது சரியா தீட்டுப்படலைன்னா அதை அந்த அருவா என்னன்னு சொல்லுவான்? மலுமட்டம். உன் கதை மலுமட்டையா தான் இருக்கு. இந்த லட்சணத்தை கதை சொல்லிக்கிட்டு என்ன வேணுங்க கதைக்கு உட்பட்டு கேப்பீங்களா? கதைக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ணி பேசி கிழிச்சு நானு கேப்பேன் நட்டுப்படி போற மாதிரி. இருங்க, நான் சொன்ன கதையில குற்றம் புரியல என்னன்னு சொல்லுங்க. அது தவறா இருந்தா நான் வேணா திருத்திக்கிறேன். திருத்திக்குவியா? திருத்திக்கிறேன். நீ எனக்கு வேற வேலை இல்ல வாரு, உன்னை திருத்ததான் என் வேலை. அப்படி கிடையாதுங்க. ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா இல்ல தவறு இருந்தா நீங்க அப்படி பார்த்தா அந்த தவறை சுட்டி காட்டி இருக்க கூடாதுல்ல. என்ன தவறு? இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்க கூடாதுல்ல. ஏதோ சரி கதை சொல்லிடுச்சுப்பா, இதுவா இத திருத்துறத நமக்கு வேலை. இங்க வா. உன் கதையவோ நீ சொன்ன பேரையோ நான் தப்புன்னனா? இல்லையே. அதத்தான் எனக்கு சந்தேகம். எல்லாத்தையும் ஏத்துக்கறியா அப்புறம் எதுக்கு தப்புங்கறீங்க? ஒரு தேர்வுல 100க்கு 100 வாங்குறது ஒண்ணு இருக்கு. 100க்கு 100 வாங்கினா சிறந்த மாணவன் ஆயிடுவோம். குறைஞ்சபட்சம் தேர்ச்சி பெறணுமா? எவங்க எத்தனை மதிப்பெண் வாங்கணும்? 35 மதிப்பெண்ணாவது வாங்கணும். 35 மதிப்பெண்ணாவது வாங்கினா தானே தேர்ச்சி பெறுவான். இங்க 29 தாண்டலையே. ஏன்னா அரதன குப்தன்னா சரி மறுத்தனா? ரத்னாவளின்னு சொன்னேன் மறுத்தனா? இல்ல சாட்சி சொல்ல வந்ததுனால இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல வன்னி மரமோ சிவலிங்கமோ கிணறோ இருக்கு சொன்னியே. ஆமா இல்லமா அங்க இல்லமா சொன்ன. நான் நாளை பண்ண யாரும் கோயில் போய் பார்த்தாங்கன்னா ஏன்னா அவன் இல்லைன்னா இங்க கோயில் இங்க இருக்கு என்னதமா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் சரிதான், ஆனாலும் தப்பு. அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஆனா தப்பு. என்ன தப்பு அதையாவது சொல்லுங்க. அப்படியா? பா இப்படி என்னம்மா வாஸ்து சரியில்லையாமா? இல்ல என்னம்மா மைக்க கொஞ்சம் இறக்கி வச்சிட்டு வாங்க. சும்மா ஏன் இறக்க முடியாது என்னால. இறக்கி தானே வைக்கணும். பேச்ச மாத்த மாட்டேன். நல்லா இறக்கி விட்டாப்ல. யாராவது சின்ன பிள்ளையா இருந்தா வந்து பேசிக்கலாம். இறக்க தானே சொன்ன. இன்னும் அளவுல இறக்கணும்னு சொன்னீங்க. வான் ஜௌரி நீ ஏத்துக்க. அதை பத்தி பஞ்சாயத்து இல்ல. அது பதில் சொல்லுமான்னா வான் ஜௌரியத்துக்கு பேரு சொல்லுவ, அதை நான் ஈடு போடணுமா? என்ன இப்ப தப்பா சொல்லிட்டே நீங்க? ஒரு கதையை யாரு வேணா சொல்லலாம், ஆனா அந்த கதையுடைய பெயர்களை சரியா சொல்றதுதான் அறிவாளி கழகு. தத்தான் பேரை சொன்னதுல தான் ஏத்துக்கிட்டீங்களே அப்புறம் என்ன ஏத்துக்கிட்டேன்? அரதன குப்தன்றதை ஏத்துக்கிட்டேன், ரத்னாவளியை ஏத்துக்கிட்டேன், வன்னி மரத்தை ஏத்துக்கிட்டேன், சிவலிங்கத்தை ஏத்துக்கிட்டேன், கிணறை ஏத்துக்கிட்டேன். ஓஹோ, அந்த ரத்னாவளிங்கிற பெண்ணோட அம்மா இருந்தாங்களே, அதாவது அம்மா பெரியம்மா ஒண்ணு மட்டும் சித்தி எல்லாரும் சொல்லு. இதெல்லாம் கதைக்கு தேவையா? கதைக்கு என்ன தேவை? என்ன தேவை? சரி, பாம்பு கடிச்சு செத்தாங்க இணையில. ஆமா. ஒரு கோயிலான இறந்தார்கள். ஆமா. அங்கதானே ஞான சம்பந்தம் வந்தாரு. ஆமா. அங்கதானே உயிரை மீட்டு கொடுத்தாரு. அந்த ஊரு என்ன ஊருன்னு சொன்னியா? ஊரே சொல்லவே இல்லை. மதுரைக்கு வந்தாங்கன்னா என்ன மதுரைக்கு வந்தாங்க? நானு மதுரைக்கு தான் வந்தாங்க. எங்கே இறந்ததால் அவர்கள் மதுரைக்கு வந்தார்கள்? ஆரம்பத்தில் சொன்னேன் காவிரி பூப்பட்டணம். இவரு காவிரி பூம்பட்டினம் அரதன குப்தன் பிறந்த ஊரு. உன்னை நொறுக்கே விடுவேன். பிறந்த ஊரு கேட்டனா வர்ற வழியில இருட்டாயிருச்சு தானே போய் கோயில்ல தங்கினாங்கன்னா. ஆமா. அந்த ஊருக்கு பேர் இல்லையா? இருக்கு. பேர் இருக்கலாமா? இருக்கு. சொல்றேன், நான் பேரை சொல்றேன், அப்புறமா சொல்றேன். இத மத்த பிள்ளைங்க கூட சரி தொலைதுங்க விட்டுருவேன். ஆனா எவ்வளவு சவடாக கேட்ட பாத்தியா? கதைக்கு உட்பட்டா இல்ல கதைக்கு அப்பாற்பட்டா நீங்க கேட்டிலும் பயந்தெல்லாம் நான் பேசல சொன்னீங்களா? அப்பா நாங்க அப்புறம் சொல்றோம்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை பாருங்க. இந்த பிள்ளைக்கு தெரியல போல இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நிக்கிறீங்க நீங்க. சிரிக்காத, முகரை கண்டாவே எரிச்சலா வரும். இது சிரிச்சீன்னா அதை விட எரிச்சலா வருது. தெரிஞ்சா சொல்லு, இல்ல உள்ள ஓடி போயிரு. சத்தியமா சொல்றேன், உங்க முகரைய பார்த்தா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அது இயற்கை. நான் வந்து சிரிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். வெட்கப்படணும், சிரிக்கிறதுக்கு வெட்கப்படணும். இருங்க, பதில் சொல்லாம நிக்கிறவே வெட்கப்படணும். காவிரி பூப்பட்டணத்துல இருந்து தங்கச்சி மகளை கூட்டிக்கிட்டு கும்பகோணத்தின் வழியா வரும் பொழுது திருப்புறம்பயம் அப்படிங்கிற இடத்துல அந்த கோவில்ல தங்கி இருக்காங்க. அவங்க திருப்புனாங்களா திருப்பலையெல்லாம் கேட்கல. ஊரு பேர் என்ன? ஐயா திருப்புனாங்கன்னு சொன்னேன். திருப்புறம்பயம் அப்படிங்கிறது ஊரு பேரு. என்ன ஊரு? திருப்புறம்பயம். சரி, அப்படிங்கிறது ஊரு.
இப்போ ஓரளவு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவனுடைய ஸ்தலத்துல போய் தங்கி இருக்காங்க. அப்பதான் பாம்பு கடிச்சு இறந்துட்டான். ஆமா. ஊரு பேர் என்ன சொன்னா? திருப்புறம்பயம். ஒரு 33 மதிப்பெண் வந்துட்டேன். இன்னும் 2 மதிப்பெண் வாங்கினா தான் நீ தெரிச்சு கையை தின்னா கொண்டே விடுவோம் உங்களை. ஊர் பேர் சொன்னா போதுமா? தில்லைக்கு நீ போற. என்ன பேர் அவருக்கு? நடராஜ பெருமான்றது பேரு. கோயில் அவருக்கு பேர் இருக்குல்ல? இருக்கே. மதுரைக்கு போற. சொக்கநாதர். சொக்கநாதர்ன்ற பேரோட இருக்கிறாரு. காசிக்கு போற. காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற பேரு. காஞ்சிக்கு போற. காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர். ஏகாம்பரேஸ்வரர். எல்லா இடத்தையும் ஒரு பேர் இருக்குல்ல? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இருக்கு. என்ன பிரச்சனை? ஊரை சொல்ற, கோயிலை சொல்ற, அவருக்கு பேரு இந்த அரவர கதையை வச்சுக்கிட்டு உண்மையில இப்படி பார்த்ததே இல்லங்க. பாட்டு பண்ணாரு. அந்த பாட்டுலயே வரி வருது. எதுக்கு நீ பாட்ட சொல்ற? சிவலிங்கம் போய் அங்க என்ன சொன்னுச்சு? மதுரையில போய் என்ன சொன்னுச்சு? ஆமாப்பா, இந்த பெண்ணு விருப்பப்பட்டு திருமணம் பண்ணல. இந்த பெண் உயிரை காப்பாற்றணும்னா சத்தியம் செய்யப்பட்டாள். இவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தான்ப்பா இந்த அம்மா திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சாட்சி சொன்னாரு. சிவலிங்கம் போய் என்ன சொன்னுச்சு? சாட்சி சொன்னது. சிவலிங்கம் போய் சாட்சி சொன்ன காரணத்தினாலதான் அந்த சிவலிங்கத்துக்கு பேரே சாட்சிநாத சுவாமிகள் என்று பேரு. என்ன பேரு? சாட்சிநாத சுவாமி. சரி, சாட்சிநாதர். அதனாலதான் சாட்சிநாதேஸ்வரர்னு திருப்புறம்பயம் ஆலயத்திற்கு ஒரு பேர். பரவாயில்ல, உன் அறிவு தகுந்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ளை. நன்றிப்பா, நீயாவது எனக்கு கை தட்டியப்பா. நன்றிப்பா. எனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, இந்த ஆல்ரவுண்டுக்காரர் தான். நீங்க சும்மா இருக்காலே ஏங்க கிளப்பி விடுறிய? எம்பெருமான் முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானையே உனக்கு மாப்பிள்ளையாக பார்த்து வந்திருக்கிறேன். அந்த மாப்பிள்ளைக்கு சிறப்பு சொல்றேன் கேளு. கண்ணல் தானமா உனக்கு ஏத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாடுறமா வள்ளி தங்கமே அவனுக்கு ஏரியா. நீ என்ன வேஷம் போட்டு நிக்கிற? வள்ளி தானே? டான்ஸ் இல்லையே. நாரத மகரிஷி பாட்டு பாடிட்டு இருக்கேன். எனக்கான பாட்டு பாடிட்டு இருக்க அறிவில்லை உனக்கு? இருங்க, நான் ஒரு விஷயம் பேசி முடிச்சிருக்கேன். பேசி முடிச்ச உடனே உனக்கு மாப்பிள்ளை பாத்துறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச்சுல சிறு குற்றம் இருந்தது, கேட்டேன், சரியா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறுத்தனா? மறுக்கல. ஒத்துக்கிட்டல? ஒத்துக்கிட்டீங்க. ஏன் கதையை நடத்த போறமா? என்ன கதை நடத்த போறீங்க? முருகன் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வர்றது. முருகன் நான் மாப்பிள்ளைய பார்த்து வர சொன்னா உங்கள? சொன்னனாவா? ஏன் நீ சொல்லிதே மாத்து வரணுமா? இருங்க, இப்ப யாரு என்னுடைய தனித்தன்மை உங்களை யாரு இப்ப பாட்டு பாட சொன்னாருன்னு இப்ப பாட்டு பாடுறீங்க நீங்க? யாரும் சொல்லல, நானே தான் பாடுறேன். எதுக்கு நீங்க பாடுறீங்க? பாடு. ஏமா ஏன் சௌரியமா இப்ப வேணா பாடுவோமா? உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா வள்ளிநாயகம் டைம் ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சு, அதனால பாடுறாரு. அப்பா இப்ப தான்பா நீ வாழ்க்கையில உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. என்ன நேரம் என்ன சும்மா? நேரம் என்னாச்சு? 3:40 ஆச்சே. மணி எத்தனை? கண்ணல் தானமா உனக்கு ஏத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாடுறமா. காலக்காரர் தான் சூப்பரியா. யாரா வள்ளியால ரவுடியா? அது அதான் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய வித்வானவர். அடிக்க பாயிரிய என்ன வள்ளியால வில்லியா நீ எல்லாம்? ஏய் தகப்பா, டேய் ஆல்ரோட தூக்கி போட்டு நொறுக்கி அப்படி. தகப்பா டேயா? தேப்பா டேயா? இருங்க, இறந்த போய் கள்ளி பழுத்தி கொண்டிருக்க வேணாம் இதெல்லாம். அந்த ஒரு தவற மட்டும் அவர் பண்ணாம பொம்பளை பிள்ளை வேணும்னு. இப்ப என்ன நினைக்கிற நீ? சும்மா கிடையாது, 4 ஆம்பளை பிள்ளை ஒத்த பொம்பளை பிள்ளை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவர் கரகத்தை பாரு, அவர் பேரை கெடுக்க வந்து பிறந்து தொலைச்சிருக்க. கதையுடைய சாரம் தெரியாத உனக்கு? நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நான் பதில் சொன்னேன். இப்ப என்ன பண்ண? நானா கேக்கல, பாட்டு வரி பிட்டுக்கு மண் சுமந்தார் நீ வரி சொன்ன. அத ஒரு பாடல் வரி மக்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக ஒரு பாடல் வரி எடுத்து விட்டேன். உடனே அடுத்த சரணத்துல வருது. அதுக்கு என்ன கேள்வி நீங்க தானே கேட்டீங்க? இல்லாதது கேட்டனா? நீ நெத்தில பட்டை தானே போடுற? சிவனை பத்தி தானே கேட்டேன். என்ன தப்பு இதுல? சரி, உடனே நெத்தில பட்டை போட்டுறதுனால நான் பட்டைய பத்தி தானே கேட்டேன். வேற எதுவும் கேட்டனா அப்படிங்கறீங்களே? ஏ கதைக்கு அப்பாற்பட்டு சொல்லுங்க. நீங்க நெத்தில போட்டுருக்கீங்க, என்ன போட்டுருக்கீங்க? நெத்தில போட்டுருக்கீங்க, என்ன போட்டுருக்கீங்க? ராமம். ராமம் போட்டுருக்கீங்கல, யார நினைச்சு போட்டுருக்கீங்க? முனியாண்டிய நினைச்சு. ஆளுல பாரு, ராம யாருக்கு போடுவாங்க? இதுக்கு தான் 6000 ரூபாய் சம்பளமா? உனக்கு இந்த இத சொல்றதே உனக்கு 8000 ரூபாய் சம்பளமா? நல்ல கோயில் அள்ளி வச்சிட்டு போங்க. எதுக்கு இப்படி சம்பளம்? நீ அவன் கைய அறுத்து கொடுக்குற. 6000 பத்தி பேசுற. இந்த பாருங்க, நெத்தில ராம யாருக்கு போடுவாங்க? யார போட்டுருக்கீங்க? பெருமாளுக்காக. பெருமாளுக்காக தானே போட்டுருக்கீங்க. ஆமா. உங்க பாட்டன் பெருமாள் இருக்காரு, எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? 9 அவதாரம். இந்த மாட்டிட்டீங்களா? சிக்கிட்டீங்களா? இதுக்கு தான் மும்புட்டு பேச்ச. என்ன சிக்கனாய் உண்ட? பெருமாள் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? 10 அவதார கதாநாயகன் தானே அவரு. அப்புறம் எப்படி 9ங்கறீங்க? இப்ப நீ 10 சொல்லணும்ன்றியா? என்ன கேள்வி கேட்ட? என்னமா கேட்ட? பெருமாள் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டேன். எடுத்திருக்காருன்னு கேட்டேன். பெருமாள் எடுத்திருக்காருன்னு தானே கேட்ட? ஆமா. எடுத்திருக்காருன்னா கடந்த காலமா எதிர்காலமா? கடந்த காலம். எத்தனை அவதாரம்னு நீ கேட்டிருந்தேனா
மொத்தம் 10மா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீ கேட்டதே எத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறார். முடிஞ்சு போச்சு, கடந்த காலம். கல்கி அவதாரம் எடுத்துட்டாரா? இல்ல. கல்கி தான் 10வது அவதாரம். அப்ப என்ன ஒன்னு எடுக்கல? ஒன்னு எடுக்கலனா எத்தனை எடுத்திருக்காருன்னு அர்த்தம். 9 அவதாரம் எடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். குத்துனா தெரியும். நீ கேட்டதானே சொல்லிருக்க. ஓஹோ, சுதாரி பண்ணிக்கிறீங்களோ? தப்பா இருந்தா நிப்பாட்டி கேளு, ஏத்துக்கிறேன். கொஞ்சம் வேகமா கேட்டேன். ஒரு சில பேர் அதை கவனிக்காம 10ன்றுவாங்க. இந்த மாதிரி கிருத்துருவத்தெல்லாம் சந்திக்கணும்னா நிதானமா இருந்தாகணும். நிதானமா தான் சொல்றேன். 9 அவதாரம் எடுத்திருக்காரு. கல்கின்ற அவதாரம் இனிமே எடுக்க போவதாக கருத்து. போதுமா? மண்டக்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. 9 அவதாரம் எடுத்திருக்காருல, இதுல மனித அவதாரம்னா எத்தனைய சொல்லுவீங்க? மனித அவதாரம்னா எத்தனைய சொல்லுவீங்க? மனித அவதாரமா? மனித அவதாரம். மனித அவதாரம்னா 2 அவதாரங்கள் உண்டு. இப்பவும் சிக்கிட்டீங்க என்கிட்ட. அதுக்கு தான் கேள்வி கேட்க அப்படி பட்டு பட்டுன்னு பதில் சொல்றாங்களாம். இப்ப என்ன சிக்கறாங்க? இருங்க, மனித அவதாரம் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டேன். ஆமா, 2 அவதாரம் நீங்களே. ஆமா. என்ன 2 அவதாரம்? ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். இல்ல, 3 அவதாரம் எடுத்திருக்காரு மனித அவதாரம். 9 அவதாரத்துல 3 அவதாரம் மனித அவதாரம். இன்னொன்னு இருக்கு. நீ பலராமனை சொல்லலாம். பலராமன்றது அவரை பத்தி பேசவே இல்ல. யாருடைய அம்சம்னா ஆதிசேஷனுடைய அம்சம். நான் அத பேசவே கிடையாது. மாட்டிக்கிறவே. நான் அத சொல்லவே இல்லையே. நான் அத சொல்லவே இல்லையே. 3ன்றா? நான் கேட்டது 9ல உங்க பாட்டேன் பெருமாள் எடுத்தது 3 அவதாரம் மனித அவதாரம். பலராமன் இல்லாமயா? பலராமன் இல்லாம. பலராமன் 2 தாமா? இல்லங்க, 3ங்க. சரி, என்ன 3? நீங்க சொன்ன ராமனே கிருஷ்ணனை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்பதாக வாமன அவதாரம் எடுத்து வந்தாரு. என்ன அவதாரம்? மனித அவதாரம். மனித அவதாரம் தானே. அத நீங்க சொன்னீங்களே. அப்ப நான் கேட்ட உடனே என்ன சொல்லிருக்கணும்? மனித அவதாரம் 3 மான்னு சொல்லிருக்கணும் இல்லையா? எப்படி 2 நீங்க சிக்கிட்டீங்களா? லிட்டில் சூப்பர் ஸ்டார். என்னதான் பிரச்சனை இப்ப? லிட்டில் சூப்பர் ஸ்டாரா? புரட்சி புயலா? யாருமா சொன்னா? நானா சொன்னேன்? ஊர்ல யாரோ சொல்றதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? கோவப்படாதம்மா. சரி, அப்ப நான் இவனுடைய கேள்வி நியாயமானதாகத்தான் இருந்தது. அதுல எனக்கு எந்த மாற்று கிடையாது. சாமி, ராம அவதாரம் கிருஷ்ணா. யார்கிட்ட பேசிக்கிறீங்க? வள்ளிட்டேன். எங்க வள்ளியை பாருங்க. அங்கிட்டு இங்க நரி குட்டை ஒண்ணு நின்றுச்சு. எங்க? அங்கிட்டு எங்கிட்ட போயிருச்சு பாருங்க. இவ்வளவு ஸ்கில்ஸ் போட்டு இந்த உயரம் தான் இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ண போற? தண்ணி குடிக்கலாம்னு போனேன். பாவம் தொண்டையில உன்னோட கத்தி கத்தி எனக்கு தொண்டை தண்ணி வெத்தி போச்சு. மம்பட்டி எடுத்து மாங்கன்னு வரப்ப வெட்டி கிழிச்சிட்டேன். இன்னையோட 10 போய் தண்ணி குடிக்கிற வெக்கமா இல்ல? ஐயோ, தண்ணி குடிக்கிற இன்னும் 5 நாள் தொடருதே. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நாரத மகரிஷி கேள்வி கேட்டிருக்க, பதில் சொல்ல போறேன். தண்ணி குடிக்கிறீங்க, வெக்கம் ஆனா சூடு சொரணை இல்ல உனக்கு? தண்ணி குடிக்கிற சாமி, பாவம் இல்லையா? ஒரு பொம்பளை புள்ள பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இதுவா? நான் வரட்டு கத்தாவே கத்துறேன். நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். உள்ள போய் கூட தண்ணி குடிச்சுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்களை கேள்வி கேட்டு நிப்பாட்ட பண்ண மாட்டேன். ஏன் கடந்து ஆபாவன்னு கத்திக்கிட்டு இருக்க? நான் தான் பதில் சொல்ல போறேன்ல, சும்மா தான் நிக்கிற. போய் குடிப்பா. பாத்தியா, நம்ம சாமி இறக்கமான சாமி. நான் வேணா கிடையாது, குடி. ஆனா வெக்கம் மானம் சூடு சொரணை ஈனா இதெல்லாம் இருக்கிற எந்த வள்ளியும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஆனா ஏமா வந்துட்ட? அப்படி ஒண்ணு மானம் கட்டு போய் இந்த தண்ணியை குடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். என்ன சாமி இப்படி கறிவிட்டிய? பாவம் இல்லையா? இப்படி ஒரு எண்ணமா? ஒரு தண்ணி தவிச்ச வாய்க்கு கடந்து. சரி விடு, எவ்வளவோ பாவம் பண்றோம். சும்மா இருக்கவங்கள ஆவான்னு கத்த விட்டு தொண்டை தண்ணி வாங்குறோம். கொஞ்சமாச்சும் புண்ணியம் தேடிக்குவோம். மேற்கொண்டு இந்த பாவத்தை சுமக்கிறதுக்கா கதை சொல்றேன். உனக்கு என்ன? வாமன அவதாரம் மனித அவதாரம். நீ அதை மறுக்கணும், அவ்வளவுதானே? நான் மறுக்கிறேன். போய் குடிமா. ஏன்னா வாமனம் என்பது மனித அவதாரத்திலே சேர்ந்தாலும் கூட, ஆனால் சோத்துல உப்பு போட்டு திங்கிற எந்த வள்ளியாவது மேடையில தண்ணி குடிப்பாங்களா? குடி. உன்னை வேணாங்களே போத்தா குடிப்ப தொண்டையை கிழிச்சு விடு. எங்களுக்கு செத்தாலும் இங்கே தான் சாகணும். நில்ல இங்க. ஆனா எப்படி ஒரு எண்ணம் பாரு. எங்களை கத்த விடுவாங்களா? நான் கதை சொல்லுமா பகுமானமா தண்ணியை குடிப்பாங்களா? பரவாயில்ல, நான் செத்தாலும் இந்த மேடையிலே சாகுறேன். ஆனா உங்களை கொன்னுட்டு தான் நான் சாவேன். தப்பு இல்ல. உன்னை வர ஆள் இல்ல, கொண்டுட்டு நான் போற பத்தி எனக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. வாமன் அவதாரம் மனித அவதாரம் தானே, அதை ஏன் சொல்லல? சரி, ராமர் உருவானாரு தசரதனுக்கு கோசலைக்கு கதை இருக்கு. செத்தாரு தண்ணீரில் மூழ்கி, உண்மைதானே? கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார் வசுதேவருக்கும் தேவகிக்கும். செத்தாரு. வாலின்றவன் ஜரன்ற வேடனாக அவதரித்த பொழுது அவன் விட்டு அம்புல கண்ணை செத்தாரு. இப்ப இந்த 2 பேருக்குமே
பிறப்பு இறப்பு இருக்கு. வாமனன் யாருக்கு பிறந்தார்? வாமனன் எப்படி செத்தார்? எங்க கதை சொல்லு பாப்போம். வாமனனுக்கு அப்படி ஒரு கதை இல்லையேங்க. இல்லையே, ஏன்னா அவன் மனித பிறப்பு கிடையாது, மனிதனாக உருமாறி வந்தார். நீங்க கேட்டது மனிதனா பிறந்த அவதாரம் எத்தனைன்னு. மனிதனா தோன்றியதுதான் வாமனம். புரியுதா? எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் சுதாரிப்பா நிக்கிறீங்க. வாமனன் இன்னாருக்கு பிறந்தான்னு கதை இருக்கா? இல்ல, மனித உருவத்துல தோன்றி வந்தார், அவ்வளவுதான். ஆனா என் கேள்வி அது கிடையாது. வேற. உங்க பாட்டன் பெருமாள் 9 அவதாரம் எடுத்தாருல்ல. ஆமா. இப்ப சிவலிங்கம் போய் சாட்சி சொன்னதுல திருமணம் பண்ணதுக்காக அது மாதிரி உங்க பாட்டன் பெருமாளுக்கே எப்ப போய் சாட்சி சொன்னாரு? யாருக்கு? உங்க பாட்டன் பெருமாள் இருக்காரு இல்லங்க. ஆமா. பெருமாளுக்கு எப்ப சாட்சி சொன்னாருன்னு கேக்குறேன். பெருமாளா? பெருமாள் யாருக்கு? சிவபெருமானுக்கா? கேள்வி புரியுதா இல்லையா? உங்க பாட்டன் கேட்டு தொலை. உங்க பாட்டன் பெருமாள் இருக்காருல்ல. ஆமாமா. அவருக்கு சாட்சி சொன்னது எங்கன்னு கேக்குறேன். அட பெருமாள் ராஜ மாமா சொல்லுங்க. ஆத்தா படைப்பு காக்கும் கடவுள்னு சொல்லிட்டீங்க. அவரை சொல்லலாங்க. உங்க பாட்டன் பெருமாள் இருக்காருல்ல, நாராயணே, அவருக்கேவா? அவருக்கே எங்க சாட்சி சொன்னாருன்னு கேக்குறேன். யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தால தன்னை வணங்கி ஐயா என்னை காப்பாத்தியா அப்படின்னு கேட்டிருந்தா போய் சாட்சி சொல்றது நியாயம். அவரு எதுக்குமா அவருக்கே சாட்சி சொல்ல போறாரு? அப்படியே அதுல கொஞ்சம் குருணை மருந்து கலக்கி விடுனே, போட்டு குழப்பி விடு. நீட போட்டு தொலைச்சு விட்டுருவான். என்னத்தை கிழிச்சேன்னு உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ். பெருமாளுக்காகவே சாட்சி சொன்னார். பவண்டா வாங்கிட்டு வாங்க. அப்ப பவுண்டா பெரிய பாட்டிலே வாங்கிட்டு வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வெட்டி முறிச்சிட்டியோ? இத கேக்குறேன், இது வெட்டி முறிச்சியா? நான் அப்புறம் உள்ள போய் குடிச்சுக்கோ, இங்க குடிக்க மாட்டேன். பவண்டா கொடுங்க, அதுல கொஞ்சம் பால் டாயிலும் கலந்து கொடுங்க. கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டா குருணை மருந்து, பவண்டா கேட்டா பால் டாயிலா? மொத்தமா சொல்லி முடிஞ்சா இன்னையோட எனக்கு ஆத்ம திருப்தி தான். அது ஒரு காரணம் இருக்கு. முடியாது, இன்னும் ஒரு 10 நாள் தொடர்ந்து இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு பேச போறமா? பெருமாள் அவர் செய்த தவறுக்கு அவரே சாட்சியாக யோசனை பண்ணுங்க. மாட்டிக்கிட்டாரா? எனக்கு தெரியும். யோசிச்சு சொல்ற பத்தி எந்த பஞ்சாயத்து இல்ல. வேற யாருக்கு சாட்சி சொல்லிட்டு யோசிச்சாதே மிகப்பெரிய தப்பு. ஒரு கதைக்கு எதை பொருத்தலாம்னு யோசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அது தப்பு இல்லை, நியாயம் தான். இரணியாச்சன் இரணிகசிபுன்னு 2 அசுரர்கள். இரணிகசிபுன்னு ஒரு அசுரன் மிகப்பெரிய ஒரு வரத்தை கேட்டான் பெருமாள்கிட்ட. என்ன வரம்? ஐயா எனக்கு சாவே வரக்கூடாது அப்படின்னு. ஏண்டா சாவு வராம யாராச்சும் இருக்க முடியுமா? பிறந்த எல்லாருக்குமே இறப்புன்னு ஒன்று உண்டு. ஆனா வேற ஏதாச்சும் ஒரு வரம் கேளுன்னு சொல்லு. அப்பதான் வினயம் என்ன பண்ண, மனிதனால இல்லாம, மிருகத்தால இல்லாம, கையால இல்லாம, ஆயுதத்தால இல்லாம, சோறு தானே திங்கிற, கையால இல்லாம உங்களை மதிச்சு இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள பார்த்து கதையை சொல்ல வேண்டியதானே. கேள்வி யாரு? என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு இப்படி நோட்டம் கிடையாது தெரியுது. கேள்வி யார்? அவங்க கேட்டாங்களா? அதையும் சொல்லிட்டேன். நான் தான் கேள்வி. அப்ப நில்லு. கையால இல்லாம, ஆயுதத்தால இல்லாம, உள்ளே இல்லாம வெளியிலே இல்லாம, மேலே இல்லாம கீழே இல்லாம, காலையில இல்லாம ராத்திரியில இல்லாம, இந்த சமயத்துல யாரு என்னைய கொல்லக்கூடாது. இப்படி ஒரு வரத்தை ஒருத்தன் வாங்கினானா அவனை யாராச்சும் கொல்ல முடியுமா? அப்ப எல்லாருக்குமே மிகப்பெரிய கோபம் பெருமாள் மேல. என்னப்பா இப்படி ஒரு வரத்தை கொடுத்தபடியப்பா, இவனை இனிமே கொல்லையே முடியாதப்பா, இவன் அட்டூழியம் தாங்க முடியலப்பா, ஆடுற ஆட்டம் தாங்களேப்பா, இது ஆட்டத்தை உடைக்கிறது, இது காலை உடைச்சு போட்டா கூட இது திருந்தாதேப்பா அப்படின்னு அத்தனை கோபம் அந்த அசுரர்கள் மீது. இப்படித்தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மண்டகனை கொண்டு ஆறுன்னு சொல்லி வண்டியில இருந்து கீழே வந்து மண்டை உடஞ்சு தையல் போட்டு 1 மாசம் நாடத்தை மாத்தி விட்டேன். அடுத்து இப்ப காலுக்கு வந்துட்டீங்களா? 100 வயசு நல்லா இருக்கு. ஆனா நான் அப்பப்ப மூக்கு காது இது மட்டும் கொஞ்சம் இடத்துல ஆட்டும், அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ஆனா இப்போ நீ தேக ஆரோக்கியத்துல நீ நல்லா இருக்கணும். வன்மம் வருத்தமா இருக்கப்பா உனக்கு. கதையில வருது வன்மம் எல்லாம். உனக்கு கதை வேணுமா வேணாமா? வாயை மூடுமா முதல்ல, இடையில புகுந்துக்கிட்டு. அப்ப இப்படி என்ன வரத்தை கொடுத்துட்டியப்பா, எங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டியோ, எங்களை கஷ்டப்படுத்திட்டியப்பா அப்படி கோபம் கொண்டு தேவர்கள் முனிவர்களும் மேலோகத்தை விட்டு பூலோகத்து வந்துட்டாங்க. பூலோகத்து வந்தா பெருமாள் வந்து கூப்பிடுறாரு, ஐயா வாப்பா, எப்படியாவது இந்த அசுரன் அழிக்கிறேன். எப்படி அழிக்க முடியும்? ஏன் மேலே இல்லாம கீழே இல்லாம கையில் இல்லாம ஆயுதத்தில் இல்லாம மனுஷன் இல்லை, மிருகம் இல்லை, உள்ள இல்லை வெளியே இல்லை, இப்படி ஒரு வரத்தை கொடுத்தபடியே இப்ப இவனை எப்படியா கொள்றது அப்படின்னு அனைவருமே கோபத்தில் கொப்பளிக்கின்ற பொழுது அப்பதான் பெருமாள் என்ன பண்ணாரா, இவனை இப்படித்தான் அழிக்க போறேன் அப்படின்னு தான் செய்த தவறுக்கு சாட்சியாக அவரே வந்தாராம். என்னவா? நரசிம்மனாக வந்தாராம்.
நரசிம்மனா வந்து இரணிகசிபுன்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி அதை மடியில போட்டு நகத்தால கிழிச்சு இப்படித்தான் கொல்ல போறேன் அப்படின்னு சாட்சி சொன்னார். யாருக்கு? பெருமாள் தான் செய்த தவறுக்கு சாட்சியாக தானே வந்தார். அப்படி தானே சாட்சியா வந்ததுனால தான் அவன் என்ன வர கேட்டா, மனிதன் இல்லைன்னா மிருகத்தால இல்லாம நரசிம்மனாக, உடம்பு மனுஷ உடம்பு, தலை சிங்கம், கையால இல்ல ஆயுதத்தால இல்ல. எப்படி கொண்டாரு? நகத்தால. கையில இல்ல ஆயுதத்தில் இல்ல, உள்ளே இல்ல வெளியிலே இல்ல, வாசப்படியில, மேலே இல்ல கீழே இல்ல, தன் மடியிலே, காலையில இல்ல ராத்திரியில இல்ல, அந்தி பொழுதுல. இப்படித்தான் இவனை கொல்ல போறேன் அப்படின்னு சாட்சியாக வந்து அவர்களுக்கு எடுத்து அந்த அவதாரத்தை எடுத்து காட்டியதாலதான், அப்படியாப்பா இப்ப இந்த அவதாரத்தை கொல்ல போறீங்களா, இதை நாங்க ஏத்துக்கிறோம் என்று மனம் திருப்தி அடைந்த முனிவர்கள் தேவர்களும் மறுபடியும் தேவலோகத்துக்கு போனாங்களாம். அப்ப பெருமாள் செய்த தவறுக்கு பெருமாளே சாட்சியா வந்ததுனாலதான் அதை வச்சு ஒரு கோயிலே உருவாச்சு. என்ன கோயில் தெரியுமா? தெரியும். சொல்லு. கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டேன்னா நீங்க என்னடா கேட்டீங்களா? இம்பட தூரம் கதை சொன்னது உனக்கு தெரியல, பேர் சொல்லாத உனக்கு பட்டுக்கிட்டு போயிருச்சு. இப்ப திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் ஒன்று உருவாகிறது. திருக்கை, திருக்கைனா துன்பம்னு அர்த்தம். திருக்கைன்ற துன்பத்தை ஓட்டியதால் கடல்ல கிடக்கா திருக்க மீன் இல்லையா? உங்களை வச்சுக்கிட்டு இவர் என்ன ஆமையா சபிக்கிறேன்னா ஆமையை பெப்பர் கூட வறுத்து கொடுக்க சொல்றாரு. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிய? திருக்கைனா துன்பம். இப்பதான் அதையும் நான் யோசிக்கிறேன். ஆமால திருக்க மீன் இருக்கு, ரொம்ப அதிகமா யோசிக்கிறிய தலைவரே. திருக்கைனா துன்பம், துன்பத்தை ஓட்டியதால் திருக்கை ஓட்டியூர், திருக்கை ஓட்டியூர் இருமது மருவி இன்னைக்கு திருக்கோசியூர். இன்னைக்கு திருக்கோசியூர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அது வந்து 4 நிலையான ஆலயங்கள். பெருமாள் நின்ற கிடந்த அமர்ந்த எழுந்தன்னு 4 கோணத்தை காட்சி தருவார். அதுல கோயிலோட சுற்றுப்புறத்துக்கு நீ போனீங்கன்னா அங்கே வடக்கு வழியாக செல்கின்ற பொழுது அங்கே ஒரு சிற்பமே இருக்கும், நரசிம்மனா உட்காந்து வயிற்று கிழிக்கிற மாதிரி. காரணம், இந்த அவதாரம் எடுத்துதான் இவனை கொல்ல போறேன் அப்படின்னு அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாட்சியாக பெருமாள் சென்றதாலதான் உருவானது சௌமிய நாராயண பெருமாள் ஒரு அற்புதமான ஆலயம். சொல்லுங்க. நியாயமான என்னைய விட உங்களுக்கு எல்லாம் கைத்தட்ட கொஞ்சம் கூட கிடைக்குது. பொறுக்காதே உனக்கு. நான் கூட உங்களால தப்பா நினைச்சிட்டேங்க. நியாயத்தின் பக்கம் தான் இருக்கீங்களா நீங்களா? நான் பார்த்தல நியாயமான ஒரு பக்கம் மேல யாருன்னா சரியா பதில சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். நியாயமான பதில் ஏத்துக்கிறேன். இப்ப பாட்டை பாடுங்க. இதுக்கப்புறம் போல உனக்கு பாட்டை பாடி நான் அப்படி ஆத்த. தண்ணி குடிக்க விட மாட்டேன்ல, நீ கலர் தான் குடிக்கணும். தண்ணி குடிக்க விடாததுக்கு பவன்டா. இப்ப பாடுங்க. யாரு தலைவர்? எங்காலு. நான் சொன்ன மாதிரி அதுல பால்டாயில் இதுல குருண மருந்து கலக்கியிருப்பாரு. குடிச்சிட்டு வாயை பொழந்து கிடந்துடாத. இல்லையோ அம்மா மூடி ஓப்பன் ஆயிருக்காரு பாரு. அது மட்டும் தான் இருக்கு, அதுல இருந்து கலந்து வச்சிருக்கீங்களா? என்னையாது இது உங்களுக்கு? அது அங்கேயே கொடுத்துருக்கேன், நமக்கு வேணாம் தலைவரே. மொத்தத்தை வச்சு அடைச்சுக்க, மொத்தமா வெடிக்கட்டும். மாப்பிள்ளை முருகன் கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாண மாட்டையில மாப்பிள்ளை சிறப்பு அல்ல பகல் மீது அவஸ்தையை நீ விடுத்து அவனையோர் தொலை இருப்பதை எடுத்து சொல்லு. நான் சொன்னேன் போயிட்ட சின்னமே வணக்கவரை உள்ளது பாடியத்தில் போதாய சொல்லு. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்கு வந்தது போதும் திரைப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கை வரச செல்லாது பேரறு வரமில்லை மேது நீங்களும் சொந்தம் ஆரம்பம் எங்கட நடைமை வரமானது சொல்லு. இவந்த கேளமா குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திர திருமுறையோ ஒட்டமை சொல்ல வந்து ரூபக்கே நான் கரையில் கை வரச செல்லாது அறிவில் அடைச்சிருவீங்க. இன்று மாலை சூரிய உனக்கெல்லாம் சபை நாகரிகம். உனக்கு வாத்தியார் யாரு? முதல்ல மேடை நாகரிகம். இவளை விவரம் சொல்லி கொடுத்திருக்காரு, இவளை பாட்டு சொல்லி கொடுத்திருக்காரு, இதையெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு சபை நாகரிகம் தெரியலையே உனக்கு? பாருங்க, அப்படிலாம் எங்க வாத்தியாரை பத்தி தப்பா பேசாதீங்க. திரு ஏடகம் டி.எம். பாலமுருகன் அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை சீடர்களை உருவாக்கி இருக்காங்க. அவரை போய் நீங்க அப்படி பேசுறீங்களே, அவர் சரியா நீங்க சொல்லி கொடுக்காமல அந்த நாடக தொழிலுக்கு வந்துருவோம் நாங்க. அவர் சரியா சொல்லி கொடுத்துப்பாரு. உன் திமிரு இதுக்கு நீ கத்துக்காம வந்திருப்ப, அதுக்கு என்ன செய்யறது? சபை நாகரிகம் இல்லாம என்ன நடந்துகிட்டு ஊரே சாட்சி பேசுறனா, ஊரே சாட்சி போடா வாடான்னு பேசுறனா, மத்தவங்கலாம் கூட கதை பேசும்போது என்னடா இப்படி நிக்கிறீடா அப்படிலாம் பேசுவாங்க. நாரதர ஜானமாடியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் பேசுறேனா, கேட்டதுக்கு மட்டும் தானே பதில் சொல்றேன். அப்புறம் சபை நாகரிகம் இல்லாம பண்றேன் அப்படிங்கறீங்க. எனக்கு இந்த ஊர் மேல பாதி மிகப்பெரிய அன்பு இருக்கு, பாதி கடுப்பு இருக்கு. ஏன் அம்மா நான் நிக்கும்போது உனக்கு பவன்டா டோரினோ இன்னும் மிரண்டா ஃபேண்டா எல்லாம் வாங்கி கொடுக்கட்டும், சரி அது ஒரு கடுப்பு. ஆனா அப்படி இருந்தாலும் கூட இத்தனை பேர் உட்காந்து நியாயமா ரசிக்கிறாங்களேன்னு ஒரு மிகப்பெரிய அன்பு எனக்கு இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாரத மகரிஷி சபதம் போடுறேன், எனக்கென்ன இது போச்சுன்னு மைக்கு தூக்கிட்டு கிளம்புறிய
இதுதான் உனக்கு சபை நாகரிகமா? இல்ல நான் கேக்குறேன். கேக்குறேன் உங்க இந்த வாத்தியார் லட்சணத்துல உனக்கு பவண்டா தொரினோ இருங்க. சபதம் போடுறதுன்னா எப்படி சபதம் போடுவாங்க? மூஞ்சில ஊத்தி விடுங்க. என்ன சரிங்களா? சபதம் போடுறது சாதாரணமா சபதம் போடுவாங்க. என்ன இப்படித்தான் நீட்டி இப்படி மூக்கு மோர உடைக்கிற மாதிரி தான் சபதம் போடுவாங்களா? இருங்க, சபதம் எதுக்குங்க போடுறது? ஒரு கோபத்தில் என்ன கோபத்துல என்ற மாலை சூரியாஸ்தமனம் இப்படியே விட முடியும்? ஒரு கோபத்துல இப்படி நீட்டினேன். இருங்க நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற வளத்துக்கு நீங்க சும்மா வெறுங்கைய நீட்டினாலே என் முகத்துக்கு வரும். அதுல இவ்வளவு பெரிய கட்டி வச்சுக்கிட்டு நீட்டுறீரே, மண்டை கண்ட மறுபடியும் உடைச்சா என்ன பண்ணுவீங்க? கட்டையை காட்டுங்க. இருக்கிறதுலே உங்களுக்கு பெருசு கை காலலாம். ஆமா, நீங்க வாட்டில நீட்டி ஏதாவது பட்டு படாம. எனக்கு என்ன ஆசை அந்த அம்மா மூஞ்சியை உடைக்கணும்னு, ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன். இல்லையா? நான் தான் தவறா மூக்காந்தட்ட மட்டும் என்னைக்கு இல்லை என்னைக்காச்சும் உடைச்சாவேன். மாட்டுக்கிறது இல்லை. இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கு என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யாவிட்டால் என் ஆராதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல, இது என் சத்தியம். சத்தியம் முருகனுக்கு திருமணம் செய்யாமல் இன்று மட்டுமல்ல என்று விடவே மாட்டேன். சீனை கிழிச்சிராம போச்சு, சாமி கோவத்துல போறாரு. ஏமா அப்பா போட்டுக்கிற சட்டை இல்லையே ஒரு சவுடால பத்தியா? அப்பா என்னம்மா? எனக்கு கல்யாணம்ப்பா. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். சின்ன தம்பில ஒருத்தன் வருவானே இந்த மாதிரி. என்னை பார்த்தா எனக்கு கிறுக்கு மாதிரியாப்பா தெரியுது. என்னது? கல்யாணம்ப்பா எனக்கு. சரி, யார் மாப்பிள்ள? யாரு மாப்பிள்ளையா? ஆமா. இவ்வளவு நேரம் நின்னு முருகன் தான் மாப்பிள்ளைன்னு கத்தி கத்தி சொன்னாரே அவரா? அவர் இல்லப்பா, முருகன்னு சொன்னார்ல. ஆமா, முருகன் தான்ப்பா மாப்பிள்ளை. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவரத்தை பிடிக்கலன்னு அவர்கிட்ட சொல்லிட்டியே நீ? அது காதல்ல பிடிக்கலனாலே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்ப்பா. இப்போ பிடிச்சிருக்குன்னா பிடிக்கலன்னு அர்த்தம். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல விடியறதுக்குள்ள கல்யாணம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பட நம்ம இல்லையா? வரட்டுமா?